ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ஓட ஓஎம்ஆர் சீட்டை எப்படி ஃபில் பண்ணுறதுங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதுதான் நம்ம டிஎன்பிஎஸ்சியோட ஓஎம்ஆர் சீட். இதில் என்னென்ன டீட்டெயில்ஸ் இருக்குங்கிறதையும் இதோட எப்படி நம்ம இதை ஃபில் பண்ணலாம், எப்படி நம்ம ஆன்சர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸையும் நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். என்னென்னா ஃபஸ்ட்டு இதில் கொடுத்துருக்குற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் என்னங்கிறத நம்ம தெளிவாக படிச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு ஃபெயில் பண்ணுறாங்க. இப்போ நம்ம ஓஎம்ஆர் சீட் ஆன்சர் ஷீட் எதனால் இன்வேலிட் ஆகுது அப்படிங்கிறதுக்காக. சரியா? இந்த தேர்வுக்கான அனுமதி சீட்டில் கொடுக்கப்பட்டுள்ள விண்ணப்பதாரர்களுக்கான அறிவுரைகளையும் கீழே கொடுக்கப்பட்டுள்ள அறிவுரைகளையும் கவனமாக படித்துவிட்டு பக்கம் 2 வலதுபுறம் கீழ்ப்பக்கத்தில் உள்ள கட்டத்தில் தேர்வுக்கு முன் கையொப்பம் இடவும். மேலும் தேர்வு முடிந்த பின் அனைத்து விவரங்களையும் சரிபார்த்து பக்கம் 1 பகுதி 2 உரிய இடத்தில் கையொப்பம் இடவும். தவறினால் உங்கள் விடைத்தாள் செல்லாததாக்கப்படும். அப்போது என்னென்னா ஃபர்ஸ்ட்டு எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸையும் படிச்சுட்டு பேஜ் நம்பர் 2 இந்த இருக்குல்ல, பேஜ் நம்பர் 2 அதில் உள்ள பக்கம் 2 உள்ள கீழ்ப்பக்கத்தில் உள்ள கட்டத்தில் சைன் தாளை பயன்படுத்துவதற்கு முன்னர் பகுதி 2 அச்சிடப்பட்டுள்ள உங்களுடைய பதிவெண், பெயர், நிழற்படம், தேர்வின் பெயர், தேர்வு பாடத்தின் பெயர் மற்றும் தேர்வு கூடத்தின் பெயர் ஆகிய விவரங்களை சரிபார்க்கவும். அச்சிடப்பட்டுள்ள விவரங்கள் ஏதேனும் தவறு இருப்பின் அதனை உடனே அறை கண்காணிப்பாளரிடம் கவனத்திற்கு எடுத்து செல்லவும். அப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்மளோட நேமு, இந்த ஃபோட்டோ, தென் ரெஜிஸ்டர் நம்பர், சப்ஜெக்டு, சென்டர், வென்யூ இது எல்லாமே கரெக்டாக இருக்கா, ஸ்பெல்லிங் கரெக்டாக, நம்மளோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கரெக்டாங்கிறத செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம்தான் நம்ம தேர்வை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதில் ஏதாவது மிஸ்டேக் இருந்தால் அதை நாம் அறை கண்காணிப்பாளரிடம் தெரிவிக்கணும். அதாவது நம்மளை யார் இன்சார்ஜாக போட்டிருக்காங்களோ நம்மளுக்கு அவங்ககிட்ட சொல்லிடணும். தென் அதுக்கப்புறம் 3வது என்ன போட்டிருக்காங்கன்னா, விடைத்தாளில் அனைத்து விவரங்களையும் எழுதவும் நிரப்பவும் கருமை நிறமையுடைய பால் பாயிண்ட் பேனா மட்டுமே பயன்படுத்த வேண்டும். அதாவது நம்ம பிளாக் பென்னை மட்டும்தான் ஷேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண போகிறோம். அதாவது கொஸ்டின்குள்ளே ஆன்சரை நிரப்புறதுக்கு ஃபுல்லாக பிளாக் பால் பாயிண்ட் பெண்ணை தான் யூஸ் பண்ணணும். இங்க் பென்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. ஜெல்லு, இங்க்கு இந்த மாதிரி பெண்ணை யூஸ் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் 4வதாக என்ன போட்டிருக்காங்கன்னா, பகுதி 1 எந்த இடத்திலும் நீங்கள் கையொப்பம் இடக்கூடாது. இருப்பினும் தேர்வு முடிந்த பின்னர் உங்களது இடது கை பெருவிரல் ரேகை பதிவினை பகுதி 1 கீழ்ப்பக்கத்தில் உரிய இடத்தில் பதிக்கவும். அதாவது அதாவது இதுதான் பகுதி 1. நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, இதில் தான் பகுதி 1. இந்த இருக்கா பகுதி 1. இதில் நாம் எதுலேயுமே கையெழுத்துலாம் போடக்கூடாது. இந்த பாக்ஸில் மட்டும் நம்மளோட கை விரல் ரேகை அதாவது இடது கையோட பெருவிரல் ரேகையை தான் இதில் வைக்கணும். தேர்வு முடிந்ததுக்கு அப்புறமா இதை நம்ம வைக்கணும். மற்ற எந்த பகுதியிலையும் நம்ம எந்த கையொப்பமும் இடக்கூடாது. பதிவினை அதாவது அடுத்த 5வது, தேர்வு முடிந்த பின் தேர்வர்கள் அவர்களது இடது கை பெருவிரல் ரேகை பதிவினை விடைத்தாளில் அதற்கென உரிய இடத்தில் இட வேண்டும். அவ்வாறு இல்லையெனில் தேர்வர் பெற்ற மொத்த மதிப்பெண்களிலிருந்து 2 மதிப்பெண்கள் குறைக்கப்படும். இப்போவும் நம்ம எங்கே கைவிரல் ரேகையை வைக்க சொல்லியிருக்காங்களோ இடது கை பெருவிரல் ரேகையை அங்கே அந்த ரேகையை மட்டும்தான் வைக்கணும். மற்றபடி நீங்கள் வேறு ஏதாவது தப்பு பண்ணீங்க அப்படின்னா, அந்த ரேகை வைக்கிறதுல தப்பு பண்ணிங்கன்னா உங்களுடைய மொத்த மதிப்பெண்லேருந்து 2 மார்க்கை கம்மி பண்ணிடுவாங்க. நம்ம டோட்டல் மார்க்லேருந்து 2 மார்க்கை கம்மி பண்ணிடுவாங்க. தென் அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, 6வதா விடைத்தாளின் எந்த பக்கத்திலும் ட்ராக் பகுதி உட்பட தேவையற்ற குறிப்புகள் எழுதவோ குறியீடு செய்வதோ கூடாது. விடைத்தாளில் உள்ள பட்டை குறியீட்டினை சேதப்படுத்தக்கூடாது. ஃபஸ்ட்டு இந்த 6வதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ட்ராக் பகுதி எந்த பக்கத்துலேயுமே தேவையற்ற எதுவுமே எழுதக்கூடாது.
இந்த எதுலேயுமே அதாவது ஓஎம்ஆர் ஷீட்டில் வந்து தேவையற்ற எதையுமே நாம் வந்து எழுதக்கூடாது. ஆன்சரை ஷேட் பண்ணுறதுக்கு மட்டும்தான் ஓஎம்ஆர் ஷீட். மற்றபடி நம்ம எதுவும் எழுதக்கூடாது. தென் இதில் வந்து QR கோடு கொடுத்துருப்பாங்க இல்லையா, அந்த கோடு வந்து எந்த டேமேஜும் பண்ணக்கூடாது. அந்த பார் கோடு QR கோடெலாம் சேதப்படுத்தக்கூடாது. தென் விடைத்தாளில் தேவையற்ற குறிப்புகள் குறியீடுகள் இருந்து அவை விடைத்தாளின் நேரடி ஆய்வில் கண்டறியப்பட்டு அக்குறியீடுகள் உங்களது அடையாளத்தை வெளிப்படுத்துவதாக இருப்பின் உங்களது விடைத்தாள் செல்லாததாக்கப்படும். ஓஎம்ஆர் விடைத்தாளின் பகுதி 1 அல்லது பகுதி 2 குறுக்கு கோட்டு அடிக்கப்பட்டிருந்தால் விடைத்தாள் செல்லாததாக்கப்படும். இந்த 6th இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் படி வந்து நம்ம வந்து தேவையில்லாத எதையுமே ஓஎம்ஆர் ஷீட்டில் வந்து எழுதக்கூடாது. அதான் முக்கியமாக கொடுத்துருக்காங்க. பகுதி 1 பகுதி 2ன்னு எதையுமே அடிக்கவோ இல்லை தேவையில்லாத எதையுமோ நம்ம வந்து செய்யக்கூடாது. 7வதாக என்னது கொடுத்துருக்காங்கன்னா, பிரிவு 2 வினா தொகுப்பு எண்ணை சரியாக எழுதி அதற்குரிய வட்டங்களை நிரப்ப வேண்டும். பிரிவு 2 வந்து வினா தொகுப்பு எண் நம்மளோட கொஸ்டின் பேப்பர் நம்பர் இருக்கும் இல்லையா, கொஸ்டின் பேப்பரில் வந்து சைடு ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க. அதை வந்து பிரிவு 2ல் கவனமாக எழுதணும். அந்த வினா தொகுப்பு நம்பர் வந்து இந்த டிஜிட்டில் தான் இருக்கும். அந்த நம்பர் வந்து நம்ம 8 டிஜிட்டில் இருக்கும். அந்த நம்பர் ஃபில் பண்ணி அந்த பாக்ஸில் ஃபஸ்ட்டு பாக்ஸில் என்ன நம்பரோ அதுக்கு நேராக நம்ம அந்த நம்பரை வந்து ஷேட் பண்ணணும். அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை தான் இதில் கொடுத்துருக்காங்க. தென் 8வதாக என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒவ்வொரு கேள்விக்கு விடையளிக்கும் போதும் ஒரு சரியான விடையினை மட்டுமே நிரப்ப வேண்டும். ஒரு குறிப்பிட்ட விடை தெரியவில்லை என்றால் ஈயை வந்து நிரப்பணும். ஓஎம்ஆர் விடைத்தாள் எந்த ஒரு வினாவிற்கும் அது தொடர்பான எந்த ஒரு வட்டமும் நிரப்பப்படாதுங்க. தேர்வரால் பெறப்பட்ட மொத்த மதிப்பிலிருந்து 2 மதிப்பெண். இப்போது வந்து 8வது என்ன கொடுத்துருக்காங்கன்னா, நம்ம வந்து ஓஎம்ஆர் ஷீட்டில் வந்து நமக்கு தெரிஞ்ச ஆன்சரை வந்து ஃபில்லப் பண்ணணும். இப்போ ஏபிசிடின்னு இருக்கு இல்லையா, இதில் வந்து இப்போது ஆன்சர் வந்து ஏ இல்லை பி சி ஏதாவது வந்து ஃபில்லப் பண்ணணும், ஷேட் பண்ணணும். இல்லை எனக்கு ஆன்சர் தெரியல அப்படிங்கிறப்போ ஈயையாவது ஃபில் பண்ணிடணும், நிரப்பிடணும், ஷேட் பண்ணிடணும். இல்லை ஒன்றையுமே நீங்கள் வந்து ஷேட் பண்ணாமல் விட்டிங்கன்னா அதுக்கும் உங்களுக்கு வந்து 2 மதிப்பெண்களை வந்து குறைச்சிருவாங்க. அதுதான். தென் 9வது என்ன போட்டிருக்காங்கன்னா, கரெக்டான மெத்தடில் எப்படி வந்து ஷேட் பண்ணணும் அப்படின்னு போட்டிருக்காங்க. கரெக்டான மெத்தட் வந்து ஷேட் பண்ணணும். ராங் மெத்தட் வந்து டிக் பண்ணவோ, இந்த ராங் அப்படிங்கிற இந்த கிராஸ் மார்க்லாம் போடக்கூடாது. இந்த மாதிரி ரவுண்டும் பண்ணக்கூடாது. ஷேட் பண்ணணும் முறையாக. கரெக்டான மெத்தடில் வந்து இப்படி தான் ஷேட் பண்ணணும். அதை மாதிரி வினா தொகுப்பு என்ன வந்து எழுதி 2னா 2க்கு நேராக ஷேட் பண்ணியிருக்காங்க இல்லையா, இதுதான் நம்ம செக்ஷன் 2 வந்து ஃபில் பண்ணுற முறை. அப்புறம் வந்துட்டு 10th என்ன போட்டிருக்காங்க, 10 இன்ஸ்ட்ரக்ஷன் 10வது இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன போட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, விடைத்தாளின் பிரிவு 3 இதில் வந்து ஏஎஸ் பிஎஸ் சிஎஸ் டிஎஸ் மற்றும் இஎஸ் விடையாக குறித்துள்ளீர் என கணக்கிட்டு மொத்த எண்ணிக்கையும் அதற்குடைய கட்டத்தில் எழுதினால் அதற்குடைய வட்டங்களை நிரப்ப வேண்டும். நிரப்பிட்டு ஏஎஸ் விடைகளாக நிரப்பப்பட்டிருந்தால் பிரிவு 3ல் வழங்கப்பட்ட கட்டங்களில் 0, 3, 6 என எழுத வேண்டும். மற்றும் பிரிவு 3ல் அதற்குரிய வட்டங்களில் இது என்ன பண்ணணும்னா, நம்மளுக்கு வந்து டோட்டலாக வந்து ஏ வந்து எத்தனை அப்படிங்கிறத வந்து எண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் ஏ வந்து எண்ணி இதில் வந்து ஃபில் பண்ணணும். நீங்கள் ஏ வந்து எத்தனை, செக்ஷன் 3 வந்து இது வந்து செக்ஷன் 3 இதில் வந்துட்டு ஏ வந்து நம்ம எத்தனை வந்து கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறத வந்து ஃபில் பண்ணி ஷேட் பண்ணிக்கணும். அதே மாதிரி பி வந்து எத்தனை ஆன்சர் பண்ணியிருக்கோங்கிறத ஃபில் பண்ணி ஷேட் பண்ணணும். அப்புறம் டோட்டலாக நம்ம வந்து இங்கே போட்டிருப்போம் இல்லையா, அது எல்லாத்தையும் இப்போது 0, 3, 6 அப்படிங்கிறப்போ 0 ஃபஸ்ட்டு ஏல வந்து போட்டிருப்பீங்க, 36 இதுக்கு ஆன்சர் பண்ணியிருப்பீங்க. 0, 3, 6 அப்படின்னு எழுதியிருப்போம். அப்புறம் 3க்கு நேராக ஷேட் பண்ணியிருப்பீங்க, அப்புறம் 6க்கு நேராக ஷேட் பண்ணியிருப்பீங்க. அப்படி ஒவ்வொன்றையும் ஃபில் பண்ணதுக்கப்புறமா இங்கே ஏஎஸ் எத்தனை 0, 3, 6 அப்புறம் பிஎஸ்ன்னு வந்து இப்போ ஒரு 13 வைங்களேன் 0, 3, 0 அப்படின்னு போட்டுட்டு
எல்லாத்தையும் டோட்டலாக கூட்டி கீழே அப்படின்னா 200 கொஸ்டினுக்கும் நம்ம வந்து ஆன்சர் பண்ணியிருந்தோன்னா 200 வந்துடும் இல்லையா? அப்படி டோட்டல் 200 வர்ற மாதிரி நம்ம வந்து போட்டுக்கணும். தென் அதான் வந்துட்டு நம்ம 10th இதில் கொடுத்துருக்காங்க. 11வது என்ன கொடுத்துருக்காங்கன்னா 4th, அதாவது செக்ஷன் 4ல் வந்து 4ம் 5ம் அரை கண்காணிப்பாளர் தான் நிரப்பணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ற வட்டத்திலையும் அரை கண்காணிப்பாளர் தான் நிரப்பணும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 4 என்ன இருக்குதுன்னு பாருங்கள். 4 செக்ஷன் 4ல் வந்து 5 வந்துட்டு அரை கண்காணிப்பாளர் தான் தேர்வர் வந்திருந்தாங்கன்னா ப்ரெசன்ட்னும், தேர்வு வரலைன்னா ஆப்ஷண்ட்டுங்கிற ஏ அப்படிங்கிறதையும் ஷேட் பண்ணுவாங்க. அது வந்து அரை கண்காணிப்பாளரோட வேலை. அப்புறம் வந்துட்டு செக்ஷன் 4ல் என்ன பண்ணணும்னா அவங்க வந்துட்டு செக்ஷன் 4 வந்து என்னது இருக்குது 4ல் வந்து தேர்வு முடிஞ்சதுக்கப்புறமா அவங்க வந்து செக் பண்ணி கையெழுத்து போடுவாங்க. ஆஃப்டர் எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறமா கையெழுத்து போட வேண்டியது இருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு 11 சொல்லியாச்சா. 11க்கு அப்புறமா 12 அனைத்து வினாக்களுக்கும் ஏதேனும் ஒரு வட்டத்தை நிரப்பியுள்ள விவரங்களை உறுதி செய்த பின்னர் பகுதி 1 கீழ்ப்புறத்து அரை கண்காணிப்பாளர் தனது கையொப்பத்தினை இட வேண்டும். எல்லா வினாக்களுக்குமே கரெக்டான வட்டத்தை வந்து இது பண்ணிட்டாங்கன்னா தான் அவங்க வந்து கையெழுத்து போடுவாங்க. கரெக்டாக எண்ணி நம்ம போட்டிருக்கோமா எல்லாம் கரெக்டானு செக் பண்ணிவிட்டு பகுதி 1க்கு கீழே இருக்கு இல்லையா அந்த பாக்ஸு, இதில் வந்து தேர்வு முடிஞ்சதுக்கப்புறமா கையெழுத்து போடுவாங்க. எல்லாத்தையும் எண்ணி இந்த இதில் கீழேயுமே நம்பர் கொடுங்க. நம்பர் ஆஃப் ஏஎஸ், அதாவது ஏயில் நம்ம எத்தனை ஷேட் பண்ணியிருக்கோங்கிறத இந்த கீழே உள்ள பாக்ஸ் ஒவ்வொரு பாக்ஸ்லேயும் வந்துட்டு நம்ம வந்து ஃபில் பண்ணணும். தென் அதுக்காக செக் பண்ணிவிட்டு அவங்க நம்மளோட செக் பண்ணுற கண்காணிப்பாளர் வந்து அதை கையெழுத்து போடுவாங்க. அதுக்கப்புறமா உறுதிமொழின்னு கொடுத்துருக்காங்க. தேர்வு கூட நுழைவுச்சீட்டு மற்றும் விடைத்தாளில் உள்ள அறிவுரைகள் அனைத்தையும் படித்து அறிந்து கொண்டேன் என உறுதியளிக்கிறேன். மேலும் விடைத்தாளின் பக்கம் 1 பகுதி 2 12 செய்த தவறுகளுக்கு விதிக்கவும் எனக்கு வந்து எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனையுமே நான் படிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் இந்த இதில் வந்து நம்ம கையெழுத்து போடுறோம். இது வந்து தேர்வு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இன்ஸ்ட்ரக்ஷனை படித்து போட சொன்னாங்க இல்லையா, அந்த உறுதிமொழி தான் இது. இதான் பேஜ் 2ல் நம்ம போட வேண்டிய சிக்னேச்சர். இதில் போட்ட பிறகு அவ்வளோதான். இதுதான் ஓஎம்ஆர் சீட்டு. நம்ம ஷேட் பண்ணுறது எப்படி இருக்குன்னா ஆன்சர் வந்து எது ஏயா பியா சியா டியா எதுவுமே தெரிலனா ஷேடு தான் பண்ணணுமே தவிர மற்றபடி வேறு ஒன்றுமே பண்ணக்கூடாது. இந்த மாதிரி ஷேடு தான் பண்ணணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி தகவலுக்கு வந்து